பெற்றால்தான் பிள்ளையா ட்ரஸ்ட், அதற்கு வயது 5. அதை கொண்டாடலைனாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பார்த்து பெருமிதத்துடன் நின்று கொண்டிருக்கிறோம். அரசாங்கங்களே 5 வருடம் தாக்கு பிடித்தால் அதை பெரிய ஒரு விஷயமாக கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது மக்களின் சேவையில் இருக்கும் இந்த சிறிய தொண்டு நிறுவனத்திற்கு இது பெரிய சாதனை தான். இதுல வருஷம் உங்ககிட்ட வந்து பெற்றால்தான் பிள்ளையாக பணம் கேட்டுருக்கேன். 2000 பிள்ளைகள், அதில் 179 பேர் காலேஜுக்கு போகிற வயசுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் வெறும் நம்பர், எண்ணிக்கை, அவ்வளோதான். இதை சொல்லி மறந்து போயிடுவீங்க. ஆனால் இது ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு உதவியாக எங்கள் கவுன்சிலர்கள் பல பேர் ரத்தமும் சதையுமாக நின்று அக்காவாக, அம்மாவாக, தோழியாக, தொண்டராக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வெற்றியைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 16 வயசுல ஒரு பையன், அவங்க அம்மாவுக்கு ஒரே மகன். அப்பா இறந்துட்டாரு. பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அம்மா கிட்ட பண வசதி அதிகம் கிடையாது. ஒரு கிரஷில் வேலை பார்த்து தான் பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கதையில் வர இந்த கதாநாயகனுக்கு 16 வயசுல இருக்கக்கூடிய எல்லா கனவுகளும் இருக்கு. ஆனா நம்ம பையன் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவருக்கு கனவும் இருக்கு, HIV-யும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை இந்த நிலையிலிருந்து விடுவிப்பது எப்படி என்பது மருத்துவத்திற்கே தெரியாத போது எங்களுக்கு எப்படி தெரியும்? உதவிதான் செய்ய முடியும். ஏன் பெற்றால்தான் பிள்ளையா?